ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் ஹெர்பல் கேர். உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய ரெமிடிஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் சில இது பார்த்திங்க அப்படின்னா சில பேருக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். சில ரெமிடிஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகிறதில்ல. ஸோ அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு எள்ளு இருக்கு இல்லையா, அந்த கருப்பு எள்ளு கூட சேர்த்து நம்ம சொல்கிற ஒரே ஒரு பூ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பூ. இந்த பூவை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரூட்டில் இருந்து வரக்கூடிய அந்த வெள்ளை முடியை கூட நம்மளால் பிளாக்காக மாற்றுறதுக்கும் கண்டிப்பாக முடியும். ஸோ அதுதான் செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூவில் பார்த்திங்கன்னா ஒரு வளவளப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அது ஒரு ஜெலட்டின் மாதிரி இருக்கும். இந்த செம்பருத்தி பூ நம்மளோட ஹேரை நம்மளுக்கு கிரே ஹேரை ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம ரூட்டில் இருந்தே நம்மளோட ஹேரை பிளாக்காக மாற்றி கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட் எல்லாமே சீக்கிரமாகவே நம்மளுக்கு இளநரைங்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இளநரையா இருந்துச்சு அப்படின்னா இது உடனே உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே வெள்ளை முடியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் நீங்கள் ரெகுலராக இதை யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா, டெய்லி பேஸஸில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரிவர்ஸ் பண்ணி கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ இதுக்கு நான் எடுத்துருக்கிற பொருள் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ செம்பருத்தி பவுடர். நான் சொன்னேன் இல்லையா, செம்பருத்தி பவுடருக்கு தான் நம்மளோட கிரே ஹேரை ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. நல்லா முடிய அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ செம்பருத்தி பவுடர் 4 டீஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான பூ இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஃப்ரெஷ் பூ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் பவுடர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பவுடரோட லிங்க் வேணும் அப்படின்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வேணால் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட மெயின் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு எள், வெள்ளை எள் எடுக்கக்கூடாது, கருப்பு எள் தான் எடுக்கணும். கருப்பு எள் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருப்பு எள் தான் நம்மளோட கிரே ஹேரை இதுவும் நல்ல ஒரு கருப்பான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய இந்த எள்ளை யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த எள்ளும் அந்த செம்பருத்தி பவுடரும் சேரும்போது தான் உங்களுக்கு அந்த கலர் கண்டிப்பாக கொடுக்கும். இது கரிசலாங்கண்ணி பவுடர், பிரிங்கராஜ் பவுடர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் நம்மளோட ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிரிங்கராஜ் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆம்லா பவுடர் இது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதுவுமே நம்மளோட ஹேரை நல்லா கருமையாக வச்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு டேண்ட்ரஃப் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இது பாதுகாக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. எப்பயுமே நான் சொல்கிறது தான், இரும்பு கடாய் தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஸோ இரும்பு கடாய் எடுத்து வச்சு ஆன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஈரம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் நேரம் அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு 200 ml தேங்காய் எண்ணெய், அதுவும் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் எப்பயுமே சொல்கிறது தான், எப்பயுமே சுத்தமான இந்த மாதிரி செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம செம்பருத்தி பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பையும் கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கோங்க எப்பயுமே. இப்போ இதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு செம்பருத்தி பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பிரிங்கராஜ் பவுடரையும் சேர்த்துக்கலாம். இது 1 டேபிள் ஸ்பூன் பிரிங்கராஜ் பவுடர். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ஆம்லா பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். 200 ml தேங்காய் எண்ணெய்க்கு இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 3 டீஸ்பூன் எள் இருக்குது, அது மட்டும்தான் நம்ம சேர்க்கணும். இது கொஞ்சம் நேரம் இது சூடாகட்டும். இது இந்த மாதிரி கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த எள்ளை நம்ம சேர்த்துக்கலாம். இதோட கலர் கொஞ்சம் மாறட்டும். மாறினதுக்கப்புறமா அதை சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் நேரம் கொதிச்சிருக்கு, கொஞ்சம் கலரும் மாறிடுச்சு. இந்த டைமில் நம்ம எள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக நிறச்சி சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லாவே சேர்த்துக்கோங்க. தாராளமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அந்த எண்ணெயில் லைட்டாக வெடிக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் நம்ம சிம் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அந்த எண்ணெயை அந்த மாதிரி சிம்லேயே வச்சுருவோம். நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கலர் நல்லா மாறி வரும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அடுப்பை நான் சிம் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ ஃபர்ஸ்ட்டோட இப்போ வந்து கலர் வந்து நல்லாவே மாறி வந்துருச்சு. நம்ம எள்ளு போட்டதுக்கப்புறமா. இதுலேயுமே நீங்கள் வந்து இங்கே கொடுக்குற எள்ளு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கலர்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இன்னும் கூட உங்களுக்கு கலர் வந்து மாறுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஊரில் உள்ள எள்ளு தான். ஸோ நல்லாவே இருக்கும். இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மூடி எதுவுமே நீங்கள் போட்டுறக்கூடாது. ஏன்னா அதில் உள்ள ஆவி வந்து உங்களுக்கு தண்ணி வந்து பாயில் தண்ணி மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அதில் வந்து ஆயில் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து மூடி வச்சிடாதீங்க. நல்லா ஓப்பன் பிளேஸில் வச்சுட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது வந்து 2 நாள் வந்து நான் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். ஸோ 2 நாளைக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இதை வடிகட்டியே வந்து வைக்கணும். நீங்கள் உடனே வடிகட்டி வைக்கக்கூடாது. அந்த 2 நாள் அந்த எள்ளுலேயே வந்து அந்த எண்ணெய் வந்து நல்லா ஊறிட்டு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆயிடுச்சு. 2 நாள் இல்லைன்னா 3 நாள் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா மாறி வந்திருக்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டெய்லியுமே வந்து ஹேருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் பார்த்தீங்கன்னா சூப்பராக கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஆயிலோட தன்மையை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இலை நிறையா இருந்துச்சு அப்படின்னா உடனே உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 1 மாதமாவது நீங்கள் வந்து இந்த ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 1 மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மாஸ் ஹெர்பல் கேர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.